சதமானம் பவதி சதாயுப் புருஷஸ்யதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரிய பிரதிதிஷ்டதி. சர்வே ஜனாः சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. இங்கே இந்த போராட்டத்திலே கூடியிருக்கும் அனைவருக்கும் எமது தமிழீழ மண்ணுக்கான போராட்டம் பல வருட காலங்களாக தொடர்ந்து இறுதிக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே எமது தாயகத்திலே சொல்லனாத்துறை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எமது மக்கள் ஒரு நிரந்தர சமாதானத்தோடு எமது தாயக மண்ணிலே அமைதி சுவீட்சத்துடன் வாழ்வதற்காக நாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற கனடிய அரசாங்கம் எமது மண்ணிலே எமது தமிழ் இனத்துக்கு எதிராக நடாத்தப்படுகின்ற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கோரி கடந்த 12-13 தினங்களாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த தருணத்திலே இங்கே உண்ணாவிரத நோன்போடு இந்த போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், இவர்களெல்லாம் எமது தாய்நாட்டிற்கு முதுகெலும்பானவர்கள். இவர்களை நாங்கள் தொடர்ந்தும் அவரது உயிர்களுக்கோ அவர்களுக்கு உறுப்புகளுக்கோ ஆபத்து ஏற்படாத வண்ணம் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நிறுத்தி இந்த முதுகெலும்புகள் எமது தாய்நாட்டை மலர்கின்ற தமிழீழத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இப்பொழுது அவர்களை வேண்டியிருக்கின்றார்கள். அனைவரும் வைத்தியர்களுடைய அறிவுறுத்தலின் பேரிலே அவர்கள் தற்காலிகமாக இந்த உண்ணாநிலை போராட்டத்தை நிறுத்தியுள்ளார்கள். ஆகவே இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். கனடிய அரசாங்கம் எமது மக்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கையோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்வோம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது எங்கள் குருக்கள் ஐயா ஆரஞ்சு ஜூஸை கொடுத்து இங்கே இருக்கும் உண்ணாவிரதம் இருப்பவர்களுக்கு ஆரஞ்சு ஜூஸை கொடுக்க வருவார்கள். செவ்வாய்க்கிழமை மிகவும் எழுச்சியாக நடைபெற உள்ளது. அன்றைய தினம் டொரண்டோ மொன்றியல் வாழ் அனைத்து மக்களும், ஓட்டோவா மக்களும் கனேடிய பாராளுமன்றத்துக்கு முன்னிலையிலே வந்து எமது தார்மீக கடமையை செலுத்தி எமது தாயகத்திலே நிரந்தர சமாதானம், அமைதி, எமது தாயகம் மீட்கப்பட்டு எமக்கென்றொரு தேசம் உருவாக கனடிய அரசாங்கம் எமக்கு பூரண ஒத்துழைப்பை வேண்ட வேண்டும் என்று கேட்டு அந்த போராட்டத்தை செவ்வாய்க்கிழமை கனடாவில் வாழுகின்ற அனைத்து தமிழ் மக்களும் இங்கே திரண்டு எமது ஒன்றுபட்ட குரலிலே கனடிய பாராளுமன்றம் அதிர்ந்து அவர்களுடைய செவிகளிலே எமது குரல் ஒலித்து எமது தாயகத்தை மீட்டுத்தர கனடிய அரசாங்கம் எமக்கு 100% உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கின்றது. அனைவரும் வருகை தந்து அந்த போராட்டத்திலே பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கின்றது. எமது மனித சங்கிலி போராட்டம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை என்று, செவ்வாய்க்கிழமை என்று பெருசாக நடக்கின்றது. ஒவ்வொருவரும்
தளர்ந்து விடாமல் ஒவ்வொருவரும் வந்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்யுங்கள் என்றால் அவர்களும் வந்து ஜாயின் பண்ண போகிறார்கள் போராட்டத்திலே. ஸோ இந்த அவர்களுக்கு இவ்வளவு நாளும் நீங்கள் உற்சாகம் கொடுத்தீர்கள். இப்பொழுது அவரோட சேர்ந்து அவருடன் சேர்ந்து இந்த போராட்டத்தை செய்து செவ்வாய்க்கிழமை மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு உரிமை போராட்டத்தை செய்ய வேண்டும். நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை அதிர வைக்க வேண்டும். எமக்கு பாராளுமன்றத்தில் திங்கட்கிழமை ஒரு ஒரு ஏதாவது ஒன்று கூடி அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும்பளவுக்கு நாங்கள் வந்து இங்கே பெருந்திரளாக கூடி எமது மக்களுக்கு தேவையான இந்த போர் நிறுத்தத்தையும் மக்களுக்கு தேவையான நிவாரணங்களும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் மிகப்பெரிய குரல் கொடுக்க வேண்டும். இது பெரிய அளவிலே வந்து உரிமை போரை இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும். அதோடு இவர்களும் இணைந்து கொள்வார்கள் என்று சொல்லி இதை முடித்துக் கொள்கின்றேன்.